ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடியா ஸ்பெஷல் தால்மா. அதாங்க ஜெகநாத் கோயிலோட ஒன் ஆஃப் தி பிரசாதமான தால்மா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவு துவரம் பருப்பையும் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். துவரம் பருப்புக்கு பதிலாக சிறுபருப்பு, மசூர் தால் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காய், ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் நான் ஒன்று தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு முருங்கைக்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பூசணிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கப் அளவு பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை இந்த மாதிரி நீளமாக ரொம்ப ஸ்லைஸ் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், அதை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லா காயும் முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் மட்டும்தான் போடுவாங்கன்னு இல்லை, எக்ஸ்ட்ராவா சொரக்காய், பப்பாளிக்காய், சேனக்கிழங்கு அதெல்லாம் கூட ஆட் பண்ணி செய்வாங்க ஒடிசால. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா சொன்ன வெஜிடபிள்ஸும் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த வெஜிடபிள்ஸை மட்டுமே வச்சு செஞ்சாலே தால்மா செம டேஸ்ட்டாக வரும். இப்போ குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வேக விட்டுறலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 லவங்கப்பட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறம் 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை இடி உரலில் போட்டு இடிச்சும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சியும் எடுத்துக்கலாம். ஒடிசாலலாம் தால்மா நம்ம எப்படி சாம்பார் ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி அடிக்கடி தால்மாவை வீட்டில் வைப்பாங்க. அதனால் இந்த மசாலா பொடியை நிறைய அரைச்சி டப்பாவில் வச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போது இடிவரலில் நல்லா இடிச்சு எடுத்துருக்குறோமா, இந்த மாதிரி ஏலக்காவோட தொலை இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தால்மா ரெசிபிக்கு தேவையான தால்மா மசாலா பவுடரை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. இப்போவே ஓப்பன் பண்ணிட வேண்டாம், ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தால்சம் போட்டு வந்துடலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் அளவு ஆயிலை ஒரு கடாயில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், அதாங்க சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், கொஞ்சமா இந்த மாதிரி 2 குச்சி கருவேப்பிலையையும் உருவி சேர்த்துக்கலாம். கடைசியா ஒரு மிளகா வத்தலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா புரிகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஜெகநாத் கோயில் பிரசாதமாக தால்மா ரெடி பண்ணும்போது பூண்டும் வெங்காயமும் சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி கல்யாண வீடுனாலே சாம்பார், ரசம், புளிக்குழம்பு கண்டிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஒடிசா வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லார் வீட்லேயும் மெயினாக இந்த தால்மாவை ரெடி பண்ணிடுவாங்க. இதுவும் ஒரு ரெசிபியாக அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கும். வீட்டில் செய்யும்போது வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. நான் இங்கே வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறோம்ல, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்லாம் போட்டு தாளிச்சம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக தால்மாக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய தால்மா மசாலா பொடி ரெடி பண்ணோம்ல, அதையும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் போட்டு கிளறி விட்டுடலாம்.
உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா பூரி ஜெகநாதருக்கு பிடிச்ச 56 வகையான உணவு வகைகளில் இந்த தால்மா ரெசிபியும் ஒன்று. அதனால் இதையும் டெய்லி அங்கே மகா பிரசாதமாக கொடுப்பாங்க. சாதத்துக்கு சைடிஷாக கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. ஒடியா ஸ்பெஷல் தால்மா தயார். இதை சுட சுட சாதத்தோட அந்த தால்மாவும் நல்ல சூட்டோடு இருக்கும்போதே அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நான் ஒடிசாவில் இப்போ இருக்கிறதுனால ஒடிசா கோயிலில் மேக்ஸிமம் இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. நான் ஒரு 2-3 தடவை வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். அதோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி தால்மா ரெடி பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க. அதான் நம்மளே ஒரு நாள் ரெடி பண்ணி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு அதே மாதிரி இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த தால்மா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தால்மா ரெசிபி ஒடிசாவோட பாரம்பரிய உணவுகளில் ஒன்று. பூரி ஜெகநாதருக்கு பிடிச்ச உணவு வகைகளில் இந்த தால்மாவும் ஒன்று. அதனால தான் கோவில் பிரசாதமாகவும் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மெயினாக இந்த தால்மா இருக்கும். ஒடிசாவில் ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த தால்மா ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். இந்த தால்மாவை சப்பாத்தி, நான், பஃப்டு ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம் எதோட வச்சு சாப்பிட்டாலும் செம காம்போவாக தான் இருக்குது. பஃப்டு ரைஸ்னால் நம்ம சாப்பிடுவோம்ல பொரி, சதுர்த்தி, சரஸ்வதி பூஜைக்கெலாம் ஒரு பொரி வச்சு கும்பிடுவோம்ல, அந்த பொரியோட கூட இந்த தால்மாவை பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே செம டேஸ்ட்டாக இருக்கானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு நாள் இந்த தால்மா ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த தால்மா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தால்மாவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. பபாய்.